ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்விசிபிள் செயினுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பெண்டன்ட்டா, இது வந்து 7 ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பெண்டன்ட்டா. இந்த பெண்டன்ட் வச்சு நம்ம ஒரு டபுள் லேயர் செயின் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெண்டன்ட் இருக்கும் தனியாக. இதுக்கு நான் வந்து நமக்கு இயரிங் ஸ்டட்டுக்காக பின்னாடி இந்த ஸ்டட்டை வந்து நான் எடுத்து B7000 க்ளூ வச்சு நான் ஸ்டிக் பண்ணி நல்லா ஒரு 1 டே வந்து நான் ட்ரை பண்ண விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டட் பார்த்திங்கன்னா நான் வச்சது வந்து பெரிய பேஸ் இருக்கிற ஸ்டட்டு. ஸோ நான் இது வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் சைஸஸ் இருக்கும். ஸோ அதில் சின்ன சைஸ் இருக்கிறத வந்து நான் இந்த பெண்டன்ட்க்கு யூஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் பின்னாடி. பாருங்கள், இது நல்லா ட்ரை பண்ணி எடுத்த பிறகு நமக்கு வந்து இயரிங் வந்து ரெடி. இதுக்கு வந்து கீழே வந்து நம்ம ஹேங்கிங் வச்சாலும் வைக்கலாம், இல்லைனாலும் இல்லை. தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா நான் இல்லாமல் காமிச்சிருப்பேன். இது வந்து கீழே ஹேங்கிங் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து 5 mm கோல்டன் பீட் எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம ஹெட் பின் வச்சு தேவையான அளவு கட் பண்ணி நம்ம அந்த ரவுண்ட் ப்ளையர் வச்சு நம்ம வந்து லூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப்பை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஹியரிங் மேலே இருக்கிற அந்த ஸ்டட்டுக்கு வந்து ஒரு சின்ன லூப் இருக்குது. ஸோ அந்த லூப்பில் நம்ம கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஹியரிங் வித் ஹேங்கிங் டைப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஹேங்கிங் வந்து நான் இந்த கோல்டன் பீட் வச்சு பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து நிறைய டைப் ஆஃபில் பண்ணலாம். செயின் வித் பீட்ஸோடலாம் பண்ணலாம். அது நம்ம ஆப்ஷன்ஸ் தான். இல்லை லோரல் பேர்ல் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக நான் வந்து அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரிங்கும் நான் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து இது எப்படி பண்ண அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ரிங் பேஸ் எடுத்துக்கணும். இது ரிங் பேஸ்லேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது, இதனால் பெரிய சைஸாக இருக்குது. உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்ததுன்னா இந்த ஒரே ஒரு பெண்டண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சாலே போதும், ஸ்டிக் பண்ணாலே போதும். அண்ட் இங்கே வந்து ரிங்குக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப் வந்து இடிக்கும் பார்த்தீங்களா, அதனால் அதை நான் வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரிங் பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் தெரியறதுனால நான் என்ன பண்ணினேன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு சைடில் தெரிகிற கேப்புக்கு வந்து நான் வந்து ஜர்கன் ஸ்டோன்ஸில் கோல்டன் கலர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒயிட் கலர் வச்சோம்னா இந்த பெண்டன்ட்டும் ஒயிட்டு, அதனால் நமக்கு அந்த கிளியராக அந்த ஃப்ளார் பெண்டன்ட் மாதிரி தெரியாது. அதனால் நான் அந்த கோல்டன் கலர் ஜர்கன் ஸ்டோன்ஸை வந்து அந்த ரிமைனிங் இருக்க கேப்பில் வச்சாச்சு. ஸோ இது வந்து ரிங்குக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்டம் தான். நீங்கள் ஆன்டி டார்னிஷ் செயின் எப்படி நீங்கள் எடுக்கலாம். இதுவும் ஆன்டி டார்னிஷ் தான். ஸோ இதுக்கு வந்து இடையில பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கோல்டன் செயின் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு லென்த்தியாகவே எடுத்திருப்பேன். ஏன்னா நமக்கு டபுள் லேயர் வர்றதுனால மேலே இருக்கிற ஃபஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் செகண்ட் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக அதை வந்து நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இந்த ஆன்டி டார்னிஷ் செயின் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ஃபேட் ஆகாது. பட் ஒரு உண்மை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னென்னா ஒவ்வொருத்தரோட பாடி டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேட் ஆகும், இல்லைனா ஆகாமே நமக்கு இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த செயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் லேயர் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லேயர் சின்னதாகவும் செகண்ட் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாகவும் வச்சுருப்பேன். இதுக்கு இடையில் வந்து ஒரு பெண்டன்ட் அதே வந்து இது மேட்சிங்காக இருக்கிற மாதிரி செட்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக அந்த பெண்டன்ட் அங்கே வைக்கிற மாதிரி பாருங்கள். மேலே ஒரு லேயருக்கு ஒரு பெண்டன்ட் அண்ட் கீழே ஒரு லேயருக்கு இன்னொரு பெண்டன்ட், அந்த மாதிரி டபுள் லேயர் செயினில் மேட்சிங்காக நமக்கு ஸ்டட்டு ப்ளஸ் ரிங் ப்ளஸ் இந்த செயின் வந்து ஒரே மாதிரி மேட்சிங் செட்டாக ரெடி பண்ணுறது பற்றி. ஸோ இதுக்கு வந்து அளவு நான் எடுத்துட்ட பிறகு பின்னாடி வந்து நமக்கு வந்து இந்த கிளாஸ்ப் எடுத்திருக்கேன், லாப்ஸ்டர் கிளாஸ்ப் அந்த ஹூக் எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் நமக்கு கோல்டன் லூப் தேவை, அதுக்காக அது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜம்ப் செயின் யூஸ் பண்ணி 2 ஓப்பனில் இருக்கிறத வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒரு சைடோட செயின் அங்கே நமக்கு நான் என்ன பண்ணேன், இந்த கோல்டன் லூப்பை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சு இது நல்லா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செயினோட ஒரு போர்ஷன் ரெடி, லூப் போர்ஷன் ரெடி. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஊக்கும் கொடுக்கலாம். நான் இங்கே ஊக்குக்கு பதிலாக உங்களுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு வந்து நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு சைடு நீங்கள் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா நமக்கு
ஃபஸ்ட்டு லேயர் வந்து எவ்வளோ அளவுக்கு கம்மியாக வேணும், செகண்ட் லேயர் வந்து எவ்வளோ பெருசு வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக நம்ம அந்த கிளாஸ்பை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அங்கேயும் ஒரு ஜம்ப் ரிங் வச்சுட்டு நம்ம இந்த கிளாஸ்பை போட்டு டைட் பண்ணியாச்சு. லூப்பை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்மளோட செயின் போர்ஷன் ரெடி. இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். எல்லா ஸ்டெப்பையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கங்கே நான் டிப்ஸும் சொல்லியிருப்பேன். என்னோடய ஃப்ளாஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணேன் என்ன அப்படின்றத காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற செயின் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த பெண்டன்ட்டில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த பெண்டன்ட்டோட லூப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயினுக்கு வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து லூப்பில் வந்து ஓப்பன் இருந்ததுன்னா நீங்கள் நீக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். பட் இது வந்து என்னென்னா க்ளோஸ்டு லூப்பு. ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜம்ப்ரிங் போட்டு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஜம்ப்ரிங் போட்டுட்டு நீங்கள் செயினில் வந்து எடுத்து கனெக்ட் பண்ணுறப்ப நம்மளோட பெண்டன்ட் வந்து திருப்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நீங்கள் செயினை தூக்கி பிடிச்சிங்கன்னா அது பார்ட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், அதனால் அந்த ஒரு லூப் கொடுத்த பிறகு இதுக்கு மேலே நான் வந்து இன்னொரு லூப் கொடுக்க போகிறேன். இந்த ஜம்ப்ரிங் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நான் காமிக்கிற மாதிரி டேரெக்டாக நீங்கள் செயினில் சின்ன லூப் இருக்குது, அந்த ஹோலில் நீங்கள் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக அளவு பார்த்து மெஷர் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும், நகராது. பாருங்கள், கரெக்டாக அளவு பார்த்துட்டு அதில் இந்த மாதிரி நான் மாட்டுற மாதிரி நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா டாலர் அங்கே தான் இருக்கும், நகராது. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல் செயினை வந்து நான் உள்ளே விட்டுற போகிறேன். ஸோ என்ன ஆகும்னா, நமக்கு அந்த லூப்பில் அது வந்து நல்லா மூவபிள் இருக்கும். நம்ம நெக்கில் போட்டோடனே அதுவாகவே சென்டரில் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி லேயர்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டட்டில் வந்து நான் தம்ப்நெயிலில் நான் வச்சுருக்கிறத மாதிரி நான் சொல்கிறேன். இதில் வந்து நமக்கு வந்து நான் என்ன பண்ணினேன்னா, இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிங்கில் போட்ட மாதிரி நம்ம கீழே இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஸ்டட் மாதிரி இருக்கும். அண்ட் ரிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.